துபாயில் நடந்த ஏர் ஷோ பெரிய சோகத்துல முடிஞ்சிருக்கு. இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கண்ணிமைக்கிற நேரத்துல தரையில விழுந்து நொறுங்கி விமானியும் உயிரிழந்துட்டார். இது இந்தியா மட்டும் இல்லாம நேற்று உலகமே பார்த்த ஒரு அதிர்ச்சி சம்பவம். நம்ம நாடு தன்னால உருவாக்கிய மிக வலிமையான போர் விமானம் தேஜஸ். அதுவும் ஏராளமான சோதனைகள், ஆய்வுகள், தொடர்ச்சியான மேம்பாடுகள் எல்லாத்தையும் கடந்து இந்திய விமானப்படையில பெருமையா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு போர் விமானம்னா அது தேஜஸ் தான். இப்படி சிதறி விழுந்ததுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தேஜஸ் அப்படின்னா அது ஒரு பெயர் மட்டும் இல்லை, அது இந்தியா தன்னோட சுயமரியாதைக்கான ஒரு சின்னம். நாம் சுயமாகவே உருவாக்கல, நமக்கே போர் விமானம் தயாரிக்க முடியுது அப்படின்னு நிரூபிச்சு ஒரு இமாலய தொழில்நுட்ப வெற்றி. HAL நிறுவனம் தான் இதனை வடிவமைச்சது, சோதித்தது, மேம்படுத்தியது. இத்தனை வருஷ போராட்டத்திற்கு பிறகு உருவானது இந்த மேம்பட்ட விமானம். அப்படி இருந்த விமானம் ஏர் ஷோல சாகசம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரே நொடியில கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துடுச்சு. மக்கள் பார்த்ததுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அச்சச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? தேஜஸ்ல அப்படி என்ன ப்ராப்ளம்? விமானி தப்பிக்க முடியாதா? இதெல்லாம் தான் அடுத்தடுத்த எழுந்த கேள்விகள். காரணம் என்னன்னா, பொதுவா போர் விமானத்துல பாதுகாப்பு இருக்கும். கோளாறு வந்த உடனே அதை பயன்படுத்தி விமானி மேலே தூக்கப்படுவார். ஆனா இங்க அது நடந்ததா இல்லையா, இது இன்னும் தெளிவா தெரியல. விமானி அந்த வசதியை ஏன் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார் என்பதும் பெரிய கேள்வியாகவே இப்போது வரை இருக்கிறது. அதுதான் மக்களை இன்னும் அதிக வருத்தத்துல ஆழ்த்துது. ஏன்னா ஒரு விமானத்தை விட ஒரு உயிர் போனது தாங்க முடியாத துயரம். இந்த விபத்திற்கு பிறகு இந்திய விமானப்படை உடனே நடவடிக்கைக்கு இறங்கிடுச்சு. காரணம் கண்டுபிடிக்க விசாரணை தொடங்கியிருக்கு. எதுவும் மறைக்கப்படாது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இப்போ இந்த விபத்துல முக்கியமான சான்று என்னன்னு கேட்டா கருப்பு பெட்டி, அதாவது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் விமானம் விழுவதற்கு முன் எந்த எச்சரிக்கை வந்தது, இன்ஜின் எப்படி செயல்பட்டது, விமானி என்ன நடவடிக்கை எடுத்தா, எல்லாமே அதுல இருக்கும். அந்த ஆய்வு தான் இந்த விபத்துக்கு முழுமையான பதில் தரும். ஆனா அதுக்குள்ள மக்கள் மனசுல நிறைய சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அது என்னன்னா, இதுக்கு முன்பே தேஜஸ் பற்றி சில நாடுகள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அவங்க அந்த போர் விமானம் மேல வச்ச நம்பிக்கைக்கு பாதிப்பு வருமா? இந்தியா வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை விற்க ரெடியா இருந்தப்போ இந்த விபத்து நடந்திருப்பது பின்னடைவா? உள்நாட்டுல அரசியல் மற்றும் வெளியுறவு களத்தில் இதற்கு என்ன விளைவு அப்படின்னு பல திசையில இருந்தும் கேள்வி கணைகள் பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏர் ஷோ அப்படின்னா சாதாரண காட்சிப்படுத்தல் மேடை அல்ல. இது உலகத்திற்கு எங்க நாட்டோட திறன் எவ்வளவு என்று காட்டுற தளம். பல நாடுகளோட கண்கள் அந்த மேடையிலேயே இருக்கும். விலை பேச்சு, ஒப்பந்தம், நம்பிக்கை எல்லாமே அங்கதான் ஆரம்பமாகுது. அப்படி இருக்கிற நேரத்துல இந்தியா எதிர்பார்த்திருந்த பெருமை சிதறி சுக்குநூறா போன மாதிரி இந்த விபத்து கடைசி நிமிஷத்துல இடிய இறக்கி இருக்கு. ஆனா முக்கியமான இன்னொரு உண்மையும் இருக்கு. ஒரு விபத்து நடந்தாலேயே ஒரு விமானத்தோட திறனை முழுக்க குறைக்க முடியாது. போர் விமானங்கள்ல இது போன்ற விபரீதங்கள் உலகமே எதிர்கொண்டதுதான். அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, சீனாவோ யாருமே இதுல விதிவிலக்கு இல்லை. ஆய்வு முடிவு தான் முக்கியம். இந்த சம்பவம் நம் நாட்டுக்கும் விமானப்படைக்கும் HAL நிறுவனத்திற்கும் ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். விபத்துக்கான காரணம் நேர்மையோட வெளிப்படையா சொல்லப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் எந்த விமானத்தோட எதிர்கால முடிவும் நியாயமா இருக்கும். இப்போ மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. அது என்னன்னா, உண்மை வெளிவரணும். இந்த விமான விபத்து தொடர்பான உண்மை வெளிவரணும்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கு மேல அப்படிப்பட்ட விபத்து மறுபடியும் நடக்காத மாதிரி சரியான பாதுகாப்பு மாற்றங்கள் கொண்டு வரணும். விமான விபத்து விசாரணை அடுத்து எந்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.